வணக்கம் அன்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நிச்சயமாக வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனையின் கர்த்தர் தாமே அவர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய லக்கை அடைய முடியாக, மிகப்பெரிய ஒரு திட்டங்களை அடைந்து கொள்ளும்படியாக, வெற்றி பெறும்படியாக வாழ்க்கையில் எங்கேயே இருந்த நீங்கள் இவ்வளோ தூரம் கடந்து வெற்றியின் சிகரத்தை நெருங்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது பல நேரங்களில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சில நேரங்களில் கொஞ்சம் மன டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது, ஒரு சின்ன சோர்வு. இந்த சின்ன சோர்வுகள் உங்கள் மிகப்பெரிய எதிர்காலத்தின் வெற்றியை சூறையாடும்படியாக, அதாவது தடுத்து நிறுத்தும்படியாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த சின்ன சோர்வு எதனால் வருது என்றால், ரெண்டு நபர் மேலே சில நேரத்தில் பாருங்கள், நம்ம ஒரு சோர்வு, ஒன்று கடவுள் மேலே, ரெண்டாவது மனுஷன் மேலே. இந்த கடவுள் மேலே மனுஷன் மேலே ஏன் ஒரு சோர்வுனா, தேவன் வாக்கு கொடுத்தாரு, செய்தார், இன்னும் நிறைவேறலையே, இன்னும் முடிக்கலையே சென்று நம்ம ரொம்ப சோர்ந்தோம். ரெண்டாவது, மனுஷங்களாம் இப்படி இருக்கிறாங்க, நம்ம சுற்றி இருக்கிற மனுஷங்களாம் இப்படி இருக்கிறாங்களே என்று சொல்லிவிட்டு அதை நினைக்கும் போது ஒரு பெரிய தாக்கங்கள். இப்படி விரோதமாக நான் வாழ்க்கை வளர்ச்சி அடைகிற, படிப்படியாக முன்னேறிட்டு வர்றேன், எந்த பாட்டம்லேருந்து இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கிறேன், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாலும் பரவாயில்ல, ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் எதிர்த்து நிற்கிறாங்களே சொல்லிட்டு அது நிமித்தமான வேதனை அடைவது. நான் சொல்கிறேன் பாருங்க, ரெண்டு நபரை புரிஞ்சுக்கணும். ஒன்று, நம்மை படைத்திருக்கிற கடவுளை புரிஞ்சு, அவர் யார், எப்படிப்பட்டவர், அவர் நமக்காக என்ன செஞ்சிருக்கிறார், நாம் எப்படிப்பட்டவர் வச்சிருக்கிறார் என்பதை கடவுளை குறித்து புரிஞ்சுக்கிடும் போது அந்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு நிச்சயம் ஒரு தேவன்கிட்ட ஒரு பொறுமையை உண்டு பண்ணும். ரெண்டாவது, மனுஷனை நம்ம புரிஞ்சுக்கணும். மனுஷன் எப்படிப்பட்டவங்க, எப்படி ஆப்ரேட் ஆகிறாங்க, ஏன் அப்படி இருக்கிறாங்க என்பதை புரிந்து கொள்ளும் போது மனுஷன் உங்களை அவங்க எதிர்த்தாலும் நீங்கள் அவங்களை எதிர்க்க மாட்டீங்க. உங்கள் வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்காம போனாலும் அவங்களை பிடிக்கும். அப்போ புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம் பாருங்க. இந்த ரெண்டும் நம்மக்கிட்ட இருக்கும்பொழுது நடப்பது என்னங்க, இந்த உலகத்தில் யோவான் சொல்லுகிறது, சுவிசேஷம் 1 அதிகாரம் 9, எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், வெற்றி பெறுவீங்க. நீங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பிஸ்னஸ்கள், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுகள், நீங்கள் படிக்கிற காரியங்கள், நீங்கள் செய்கிற ஆஃபீஸு நிர்வாகம், அரசியல் சம்மந்தப்பட்ட எல்லா காரியமும் பாருங்கள் டாப் லெவலில் இருக்கும் பாருங்கள். அப்படி டாப் லெவல் இருக்கும்போது என்ன நடக்கிறது என்றால், நீங்கள் செய்து கொண்டு இருக்கிற ஊழியம் இப்போ இருக்கிற மாதிரில வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். அந்த வேறு லெவல் தான் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.